தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். எவ்வளவோ சொல்லியும் தன்னுடைய அமைச்சர் பதவியை வேணாம் அப்படின்னு திறந்திருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. கரூர்ல எம்பி பதவிக்கு ஜோதிமணி அவர்கள் போட்டியிடக்கூடாதுன்னு ரத்தத்தால் கடிதம். தேசிய கட்சியினுடைய தமிழக தலைவர் 16ஆம் தேதி டெல்லிக்கு போகிறார். தமிழக சட்டமன்றத்தில் நடந்த பல பரபரப்பான கலகலப்பான விஷயங்கள்னு பஞ்சமில்லாத பல சமாச்சாரங்கள். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக டிபேட்டுகளை கலந்துகிட்டு தமிழ்நாட்டுல உயிரோட வச்சிருக்க விஜயதாரணி மாற்று கட்சிக்கு போறதாக துண்டு போட்டிருக்கார். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இது சைட்லைட்ஸ். கடந்த ஜூன் மாசம் அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பிறகு அரஸ்ட் பண்ணப்பட்டாரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. முன்னாள் அமைச்சரா? அமைச்சர் இலாக்கா இல்லாத இன்னாள் அமைச்சர். வேணாப்பா, அந்த சம்பளமும் வேணாம், அதுல வரக்கூடிய சௌகரியங்களும் வேண்டாம், அதனால நான் பட்டது போதும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டார். எனக்கு ஜாமீன் மட்டும் கொடுங்க. ஆனா அதுவும் கேள்விக்குறிதான். அமைச்சர் பதவியை திறந்த உடனே ஜாமீன் கொடுத்துருவாங்களா? நாளைக்கு மேல் கோர்ட்ல அவருடைய ஜாமீன் மனு விசாரணைக்கு வருது. அதுக்கு முன்னாடியே நைட்டு 10 மணிக்கு அவரு ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சருக்கு அனுப்ப அவர் அப்ரூவல் பண்ணி அதை ஆளுநருக்கு அனுப்புற, ஆளுநர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பேசப்படுது. பார்த்துக்கலாங்க, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். சட்டம் தன் கடமையை செய்யும். சட்ட போராட்டம் செய்வோம், சட்ட போராட்டம் செய்வோம், நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி பல நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை முதலமைச்சர் வட்டாரங்கள் சொன்னதாகவும் அதையெல்லாம் தாண்டி அவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தலைமையுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு, தளராதீங்க, மனம் தளராம இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியம் ஊட்டியிருக்காங்க. ஆனாலும் பாவம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போதைக்கு ஜாமீன் தேவைப்படுது. 19 முறைங்க, ஒரு முறையா 2 முறையா நிராகரிக்கப்பட்ட முறைகள் மட்டுமே 19 முறை நிராகரிக்கப்பட்டிருக்கு. எக்ஸ்டென்ஷனுக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுன்னா அது அவருடைய ஜாமீனுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னதான் அன்னாசி அல்வாவா இருந்தாலும் திகட்டிருச்சு போல அவருக்கு. கொடுமை என்னன்னா, இதுல பதவியை ராஜினாமா பண்றதுக்காகலாம் யாரும் ஜாமீன் கொடுத்துட மாட்டாங்க அப்படின்னு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 50% ஜாமீனை நோக்கி அவர் நகர்ந்திருக்கார் அப்படி சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, டெல்லியினுடைய அமைச்சர்கள் இப்போ எனக்கு தெரிஞ்ச 2 பேர் உள்ள இருந்தாங்க. சத்யேந்திர ஜெயின், அப்புறம் மணிஷ் சிசோடியா. இதுல மணிஷ் சிசோடியா பார்த்தீங்கன்னா டெல்லியுடைய துணை முதலமைச்சராக இருந்தார். அவர் ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார். அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுக்காக எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணப்போ அவர் அமைச்சராக இருக்கிறாரு, சாட்சியெல்லாம் கலைச்சிருவாரு. அவர் பதவியுடைய விஷயம் மட்டுமே இல்ல, இவருடைய விஷயங்களுக்குமே பல முறை நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் அமைச்சராக தொடர். இப்ப என்னன்னா, நீதிமன்றம் தன்னுடைய அதிகார வரம்பிற்குள்ளதான் செயல்படும். 2வது, அதிகாரம் இல்லாம, அதாவது கொள்கை முடிவு, தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு அப்படின்ற விஷயங்களுக்கு வரும்போது அதுல நீதிமன்றங்களுக்கான தலையீடு அதிகாரம் இல்லை அப்படின்னா ஒதுங்கி நின்னுக்கும். ஆனா தனக்கு அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த அளவிற்கு அவங்க பொறுமையா போவாங்களோ, அதாவது அந்த தண்டனைகள் இல்லை அப்படின்னாலுமே அதை எந்த அளவுக்கு அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியுமோ அதன்படி சட்டம் தன்னுடைய கடமையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா செய்யுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. இதை தாண்டி இப்போ இவர் ராஜினாமா செஞ்சதுக்கான காரணங்கள் 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்னு, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தா ஃபுல் ஸ்விங்கில் அந்த தென் மாவட்டங்களை, தென் மண்டலங்களை அப்படியே வாரி குவிச்சிருவாரு, திமுக அத்தனையிலுமே அடிச்சிடும் அப்படின்ற மாதிரியான உதவி திமுகவுக்கு தேவைப்படுது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. கோவையில மேயர் முதற்கொண்டு ஈரோடு இடைத்தேர்தலில் ஜெயிச்சது வரைக்கும் எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கரூர் ஃபார்முலா தான். நிறைய பேர் திருமங்கலம் ஃபார்முலா பற்றி தான் கேள்விப்பட்டிருப்பாங்க. அவருடைய கரூர் ஃபார்முலா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஈரோடு ஃபார்முலா அவர் தான் கரூர்ல இருந்து கொண்டு வந்தார். நேத்து தான் ராஜினாமா பண்ணியிருக்காரு, இன்னைக்கு தான் ராஜினாமா கடிதம் ஏற்றிருக்கு. அதுக்குள்ளே இவங்க 40 தொகுதியிலும் வெற்றி வெற்றி அப்படின்ற அந்த மோடுக்கு அவங்க போயிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. ஆனால் இன்னொன்னு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்துல செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைத்ததாகவும் அதற்கான முயற்சிகள் எடுத்ததாகவும் அவர் உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சதாகவும் அது இப்போ தவிடுபொடி ஆகிருக்கு அப்படின்னு இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாகவும் அவங்க பார்க்குறாங்க. அதே நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தால் நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் செந்தில் பாலாஜி வெளியே வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அண்ணாமலை இன்னும் ஒரு 4 நாளில் எப்படியாவது அசோக்கை ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, அவரை சரண்டர் ஆக்கிட்டாங்கன்னா ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே நான் சொன்னது 50% ஜாமீனை நோக்கி போயிருக்காரு அப்படின்னு சொன்னதுல மீதி இருக்கிற 50% நீங்க சொன்ன விஷயம் தான். அவருடைய தம்பி சரண்டர் ஆகணும், அவரை விசாரணை நடந்தனா மட்டும்தான் இவருக்கான பெயில் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் சில நாட்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அதன் பிறகு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி போகும் அப்படின்னு தெரியல. 2வது, தேசிய அளவில், இந்திய அளவில் பாஜக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்பு முடிவுகள், ஆதரவுகள் வந்துட்டு இருந்தாலும்
தமிழகத்துல திமுக தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை தோற்றுவிக்கப்படுது. இதுல எது நடந்தாலும் ஆட்சி அதிகாரம் மாறப்போவதில்லை அப்படின்ற ஒரு தெளிவான கருத்துக்கு எல்லோருமே வந்துட்டாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இப்போ கடந்த முறை வந்து இந்த நீதிமன்ற காவலை நீட்டிச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கான ஜாமீனை மறுத்தப்போ நீதிமன்றம் என்ன சொன்னுச்சுன்னா, ஒரு 48 மணி நேரம் அரசு ஊழியர் வந்து சிறையில் இருந்தாலே அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் செய்யப்படுவார். ஆனால் ஒரு அரசியல்வாதி, ஒரு அமைச்சர் வந்து இவ்வளவு நாட்களாக சிறையில் இருக்கிறாரு, நீங்கள் வந்து ஒரு முன்னுதாரணமாக நடந்துக்க வேண்டாமா? நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து நீதிபதி வந்து தார்மீகமாக எழுப்பியிருக்கிறார். பதவியிலிருந்து நீக்குவதற்கு நீதிபதிக்கோ ஆளுநருக்கோ யாருக்கும் அதிகாரம் கிடையாது தான். ஆனால் கேள்வி எழுப்ப வந்து ஒரு நீதிபதிக்கு வந்து தார்மீக அமைச்சர் பதவியை திறந்த உடனே ஜாமீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு வந்திருக்குது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத தாண்டி அமைச்சர் பதவி தான் இந்த ஜாமீன் கிடைக்கிறதுக்கான இடைஞ்சலா அப்படின்ற மாதிரியான கருத்தும் பலவாறாக விமர்சிக்கப்படுது. கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணினால தான் பயங்கரமான சர்ச்சை கிளம்பி இருக்கு. காங்கிரஸ் அப்படின்னாலே பல கோஷ்டிகள் அப்படிங்கிறது இருந்தாலுமே தன்னோட இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஜோதிமணி பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க. அதே நேரத்தில் அவருக்கு மூத்த அரசியல்வாதிகள் முன்னாள் எம்எல்ஏ அதுக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக என்னென்ன பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அவங்க தொகுதி பக்கம் போறப்போ இப்பதான் அவங்களுக்கு தொகுதிக்கு வழி தெரிஞ்சுதான்னு சொல்லி நிறைய பேர் அவங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. பத்திரிகை செய்தியா கூட அது வந்தது. இவங்களுக்கும் வாக்குவாதம் நடந்து வீடியோலாம் வெளியிட்டாங்க. நாங்க இருந்தோம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க எப்ப வந்தீங்க, எலெக்ஷன் அப்போ வந்தீங்க, நன்றி சொல்ல வந்தீங்க, அதுக்கப்புறம் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி நேரடியாவே அவங்ககிட்ட கேட்டாங்க. சில இடங்களில் நன்றி சொல்ல கூட வரல அப்படின்ற அளவுக்கு அவங்க மேல குற்றச்சாட்டுகள். இப்போ அவங்க தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிறைய பணத்தை ஒதுக்கி அந்த மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறதும், நலத்திட்ட உதவிகள் செய்யறதும், தொகுதிக்கு அடிக்கடி போயிட்டு வரதும் அப்படின்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பட்டவர்த்தனமா தெரியுது. அவங்க கரூர் தொகுதியில மீண்டும் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு வேட்கையில அவங்க செய்யறாங்க. அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தாங்க, எம்எல்ஏ பதவிக்கு போட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அது முடியலை அப்படின்றப்பறம் செந்தில் பாலாஜியுடைய ஆதரவோட எம்பி ஆனாங்க. இப்போ செந்தில் பாலாஜியும் இல்லை, செந்தில் பாலாஜியுடைய வந்தாலும் அவருடைய ஆதரவு கிடையாது. ஏன்னா செந்தில் பாலாஜிகளுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் முட்டிக்கிச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்பவும் கரூரில் வந்து நான் எம்பி ஆகணுன்ற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள், குறிப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பேங்க் சுப்பிரமணியம், அவருக்கு தான் வந்து இந்த போட்டியிடக்கூடிய வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் தொண்டர், உண்மை காங்கிரஸ் தொண்டன் அப்படிங்கிற பேரில் ரத்தத்தால் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதில் நிறைய குற்றச்சாட்டுகளை ஜோதிமணி அவர்கள் மேலே வச்சுருக்காங்க. ஜோதிமணி ரத்தம் என்ன ரத்தம் அது வந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணால் தான் தெரியுமோ என்னமோ தெரியல, இல்லை பிளட் டெஸ்ட் ஏதாவது கொடுத்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ என்னென்னா அந்த வேற கோழி ரத்தமா கூட இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஆனால் ரத்தத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஒரு தொண்டனுடைய அந்த ரத்தத்தால் எழுதப்பட்ட கடிதத்தை வந்து டக்குன்னு குறைச்சிடக்கூடாது இல்லையா? காங்கிரஸினுடைய உண்மை தொண்டன். ஆமா, அவருடைய பேர் வந்து விசுவை செந்தில்குமார். அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, ஜோதிமணி அவர்கள் வந்து அகம்பாவத்தில் ஆடுறாங்க, ரொம்ப வந்து ஒரு மோசமாக நடந்துக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சியை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எம்பியாக இருந்து வழிநடத்த தெரியல அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து இங்கே அந்த பாரத் ஜோடோ யாத்திராக்கெலாம் வந்தார் இல்லையா, அப்போ நிறைய பணம்லாம் வசூல் பண்ணி தொண்டர்கள் தங்குறதுக்கான வசதியை கூட இவங்க செய்யாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள். கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அவரு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா சீட்டை வாங்குறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அப்படின்றது இவங்க முயற்சிகளை எடுத்திருக்காங்க. என்ன நடக்கும், காங்கிரஸ் தலைமை என்ன முடிவை எடுக்கும் பார்க்கலாம். ஆமா, காங்கிரஸ் தீர்மானமா இல்ல கரூர் ஜோதிமணியா அப்படின்றது வந்து கூடிய சீக்கிரம் தெரிய வரும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே ஒரு டெல்லிக்கு போயிட்டு இருந்தாரு. இப்போ மீண்டும் டெல்லிக்கு போறதற்காக ஒரு தேதி குறிக்கப்பட்டிருக்கு. வருகின்ற 16ஆம் தேதி வந்து மீண்டும் டெல்லிக்கு போய் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா, அவர் இப்போதான் இங்கே வந்துட்டு போனார், மீண்டும் அவரை போய் சந்திக்கிறாரு. அமித்ஷாவும் வந்து கூட இருக்கிறாரு. ஏன்னா அமித்ஷா தான் பாஜக பொறுத்தளவில் தேர்தல் வியூக வகுப்பாளர். எப்படி வந்து கூட்டணி பேசணும், எந்த தொகுதியில் யார் நிறுத்தணும், எல்லாமே அமித்ஷாவுடைய முடிவு தான்ங்கிறது கடந்த காலத்தில் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இந்த வேலைகளெல்லாம் பார்க்கறதுக்காக அண்ணாமலை டெல்லிக்கு போய் ஒரு ஆலோசனை நடத்த போகிறார். பாஜக கூட்டணிக்குள்ள அதிமுக வரும் அப்படின்னு நம்பின பாஜகவுக்கு இதுவரை அது நடைபெறாததுனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தாண்டி தங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படின்றது கொடுத்து கிட்டத்தட்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்டியல் வந்து இணையத்தில் உலா வருது. அது இறுதி செய்யப்படுமா அப்படின்றது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இல்லை, ஆனால் அனுமானத்தில் சொல்கிறாங்க. இதை பற்றி பேசத்தான் அண்ணாமலை அவர்கள் டெல்லி செல்கிறார். அங்கே டெல்லி போனதுக்கப்புறம் பாஜக தலைமையிலிருந்து ஏதேனும் அழுத்தங்களோ அல்லது வேறு மாதிரியான நடவடிக்கைகளோ அதிமுகவுக்கு கொடுக்கப்படுமா அப்படிங்கிற
ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இதை தாண்டி அதிமுக தரப்புல இன்னும் என்ன நடக்க போகுது, ஏன்னா தேர்தல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. இப்போ கூட நம்ம கூட்டணி அப்படிங்கிறது இறுதி செய்யப்பட்டு தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது பண்ணல அப்படின்னா கடைசி கட்டமா போயிடும் அப்படிங்கறதுனால எல்லா கட்சிகளுமே பரபரன்னு இருக்காங்க. பாஜகவும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் ஆசியாவிலேயே மிக பெருசு. இதை திறந்து வச்சதுனால திமுக அரசின் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து தான் திறந்து வச்சாங்க. ஆனா அது அப்படியே உல்டாவாயி தினமும் மக்கள் பயங்கரமா வசப்பாடிட்டு இருக்காங்க. அதிகாரிகளும் அதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சுட்டி காட்டிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு கொடுமை என்னன்னா, அரசியல்வாதிகள் பேசுற குறையெல்லாம் அரசியல் அப்படின்ற ஒரு டேக் கீழே போயிடும். அது பெருசா மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. பெருசா மக்கள் காதுலயும் ரொம்ப நாளைக்கு அது கேட்டுட்டு இருக்காது. ஆனால் மக்கள் படக்கூடிய அவதியை அவங்க சொல்லும் போது அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அது வாக்களிக்கிறதுலையும் கூட எதிரொலிக்கலாம். குறிப்பாக இந்த கிளாம்பாக்கம், அதை கேளம்பாக்கம்னு செல்லூர் ராஜு சொல்லிட்டாருன்னு உடனே மாத்தி சொல்லிட்டாரு. அடடா, அவ்வளவு கோவப்பட்டு அவர் சிரிச்சுட்டே தான் கேட்டாரு. இருந்தாலும் அதுல இவரு சிரிச்சுட்டே தான் சொன்னாரு. அமைச்சர் சிவசங்கர் வந்து தப்பா சொல்லிட்டீங்க, மாற்றி சொல்லுங்க. அவரு மதுரைக்காரரு, அவருக்கு செல்லூர்ல இருந்து யானைக்கல் எவ்வளவு தூரம் சிம்மக்கல் எவ்வளவு தூரம் கேட்டா தெரியும். செல்லூர் ராஜு ஐயா பேசும்போது பாத்தீங்கன்னா தங்கமணியும் இன்னும் சுத்தி இருந்தவங்க எல்லாம் அப்படியே சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசும்போதே அவர் பேசினாரே இதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாம்பாக்கத்துக்கு விளக்கத்தை சொல்றாரு. சட்டசபையில தினந்தோறும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்குது. ஆனா இந்த கிளாம்பாக்கம் ஒரு நகைச்சுவையா பேசினாலும் அதுல இருக்கக்கூடிய கோர் பிரச்சனைகள் அப்படிங்கறது அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு போயிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. கிளாம்பாக்கம் இன்னைக்கு சட்டசபையில புயலை கிளப்பியிருக்கு. குறிப்பாக சேகர் பாபு வந்து பேசும்போது, நாங்க வந்து பாரிஸ் கார்னர்ல இருந்து கோயம்பேடுக்கு மாத்தினப்போ நிறைய வசதிகள் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. டீ கிடைச்சதா, ஜூஸ் கிடைச்சதா, தண்ணி வசதி இருந்துச்சா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. ஆனா அதை வந்து கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள். அதை வந்து திறந்து வைக்கும் போது அதிமுகவுடைய ஆட்சி வந்துருச்சு. அதனால ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த பேர் கிடைச்சிச்சு. ஆனா ஜெயலலிதாவை யாருமே குறை சொல்லல. ஒருவேளை அந்த சரித்திரத்தை மாற்றணும் அப்படிங்கறத, அந்த கணக்கை நேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் திமுக அரசு இப்படி பண்ணிச்சான்றதும் வருது. ஆமா, இது வந்து பழிக்கு பழி வாங்குற இடமா அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் கூட கிளாம்பாக்கத்தை தொடங்க வந்து அதிமுக அவங்க 2015 நீங்க தான் தேர்வு பண்ணீங்கன்னாங்க. 30% தான் நீங்க அந்த பணிகளை முடிச்சிங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரோனாவால தான் நாங்க வந்து அந்த பணிகளை முடிக்க முடியல. 2021 மார்ச் மாதத்தோட அந்த பணிகள் முடிஞ்சிருக்கணும். ஆனால் அது முடியலை, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு கேட்குறாரு. அதுக்கு அவங்க கொரோனா காரணமாக தான் அப்படின்னு, கோவிட் டைமில் அந்த பணிகள் நடத்த முடியாத நிலமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து அமைச்சர் சிவசங்கர், ஸ்டாலின் வரைக்கும் போய் இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாம் போதும் அப்படின்ற அளவுக்கு பேசுறாங்க. வந்து இபிஎஸும் பட்டியல் போடுறாரு, இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, நாங்க அப்படி திட்டத்தை போட்டோம், ஆனா நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கீங்க, இவ்வளவு அவசரமா ஏன் திறந்து வச்சிருக்கீங்க, திறந்து வச்சதுக்கு பிறகும் பிரச்சனைகள் பெருசாதே, இதுக்கு மேலேயாவது போகணுமே, நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சே, எல்லாம் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாரு. எல்லா வசதியும் இருக்குங்க, வேணா வாங்க, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வாங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சேகர் பாபு கூட்டு போறேன்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்க. பிரச்சனை இல்லாமையாங்க பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. என்னங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே, எவ்வளவுதான் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான மக்கள் பேச்சுக்களும் இருக்கு. கிளாம்பாக்கம் பிரச்சனை எப்போ முடிவுக்கு வரும்ன்றே தெரியல. வசதிகள்லாம் சரி செய்யப்படுமா அப்படின்ற கேள்வியோட மக்கள் ஏக்கத்தோட காத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. சட்டமன்றத்தில் வந்து இன்னொரு சிரிப்பலை ஏற்படுத்தின விஷயம் என்னன்னா, பாமகவுடைய ஜி.கே. மணி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, மின்சாரத்திற்கான திட்டங்களை வந்து புனல் மின் திட்டம், நீர் மின்சாரம் இருக்கு இல்லையா, அந்த இதை வந்து திட்டங்களை வந்து தீட்டணும் அப்படின்னு சொல்லி 100 TMC தண்ணீரும் வீணா போகுதுன்ற 2 விஷயங்களை சொல்றாரு. சொன்னதுக்கப்புறமா தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து எழுந்து பேசும்போது அவர் வந்து முன்னாடி ஒரு பழமொழி சொல்லியிருந்தார். என்னன்னா, சம்சாரம் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், மின்சாரம் இல்லாமல் வாழ முடியாது, ஜி.கே. மணி சொன்னார். சட்டசபையில எவ்வளவு ஜாலியா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள். உடனே தங்கம் தென்னரசு எழுந்து என்ன சொல்றாருன்னா, புனல் மின் திட்டங்கள், நீர் மின் திட்டங்கள் எல்லாம் வந்து அவர் சொன்னது நல்ல விஷயம், நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சம்சாரம் இல்லாமல் வாழ முடியும்னு அவர் சொன்னதை இந்த அவையில் உள்ளவங்க யாராவது ஏத்துக்கிறீங்களாப்பா, நான் ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அதை ஒரு சிரிப்பலை ஏற்படுத்தினார். ஆமா, சட்டசபையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணு. ஆமா. விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த விஜயதாரணி, பொதுவா டிவி விவாதங்கள்ல ரொம்ப முனைப்போட கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பா கலந்துக்கிட்டு அதுல அனல் பறக்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஜயதாரணி பாஜகவுக்கு மாற போறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் உலா வருது. அதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா அது நிறையவே இருக்கு. குறிப்பாக 2021 சட்டமன்ற உறுப்பினராக இவங்களுக்கு வந்து கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருந்துதான். அந்த நேரத்துல தான் அதுக்கான அறிவிப்பு வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி விளவங்கோடு தொகுதி வந்து திமுகவுக்கு ஒதுக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் கூட இருந்துச்சான். அது வந்து எப்பவுமே காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாத்தையுமே வந்து திமுக கேட்குதுன்னு சொல்றது என்னன்னா, திமுக மேல ஒரு பழி போடுறதுக்காக காங்கிரஸ் உள்ளடி வேலை பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. நிறைய இடத்துல அப்படி சொல்றாங்க.
ரெண்டாவது இப்போ விஜயதாரணி அவர்களுக்கு வந்து எம்பி பதவி மேல ஆசை வந்திருக்காங்க. இந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்ற செய்திகளும் உலா வருது. ஆமா, நேத்து வந்து விஜய் வசந்துக்குலாம் நீங்க வந்து சீட் கொடுக்குறீங்க, நான் கட்சியில எவ்வளவு நாளா இருக்கேன், எனக்கு நீங்க கொடுக்க வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்விக்காக அவங்க கேட்டிருக்காங்க. விஜய் வசந்த தனியா பிரிச்சு பார்க்க கூடாதுல்ல, அவருடைய அப்பாவோட சேர்ந்து இல்ல பார்க்கணும். அது உண்மைதான். அவருடைய செல்வச் செழிப்பு, காங்கிரஸ் தலைமையோட அவருக்கு இருக்கிற நெருக்கம், பற்று பேசுங்க. நீ செல்வச் செழிப்பு எல்லாம் அவர் சொந்தமா உழைச்சு, அவரு அரசியல் மூலமாகவோ காங்கிரசின் மூலமாகவோ அவர் வரல. அவருடைய சொந்த இடத்துல அவருடைய சொந்த தொழிலினுடைய முன்னேற்றம் காரணமாக அவர் வளர்ந்தார். சரி, அதை விடுங்க. அவர் விஜய் வசந்தை இவங்க எப்படி கம்பேர் பண்றது சரியா அப்படின்ற கேள்விகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எழுந்திருக்கு. ஆனா அதே நேரத்தில் விஜயதாரணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வேளை சீட்டு கொடுக்கலன்னா நான் வேற கட்சிக்கு மாறி கூட இந்த சீட்டை வாங்கி எம்பி ஆவேன் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ பரவிக்கிட்டு இருக்க தகவல். காங்கிரஸ் தேசிய அளவில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் எப்படி இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட காங்கிரஸ்ல விஜயதாரணி போன்ற ஆட்கள் ஒருவேளை விலகுனாங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்ச அந்த செல்வாக்கு அப்படிங்கிறதும் பெருமை அப்படிங்கிறதும் தொடருமா அப்படிங்கிற கேள்வியை தலைமை முடிவெடுக்குமா அப்படின்ற கேள்வியோட வைக்கிறாங்க. இருந்தாலும் இந்த சைக்கிள் கேப்ல கோஷ்டி பூசலுக்கு பேர் போன காங்கிரஸ் அப்படிங்கிறது அனுப்பிச்சு விடுப்பா அந்த தொகுதியில் நம்ம எதுக்காக கிடைக்கும் அப்படின்ற மாதிரினா அங்க காங்கிரஸ் கட்சியில சார்பா போட்டிடுறதுக்கான துண்டுகளும் நிறைய துண்டு போட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வருது. இதுல என்னன்னா கன்னியாகுமரி ஒண்ணுதான் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரான தொகுதி. மற்ற எல்லா தொகுதியிலும் வந்து திமுக இருந்தா ஜெயிக்க முடியும். கன்னியாகுமரியில வந்து திமுக இது காங்கிரஸ் vs பாஜக தான். அதனால நின்னா ஒன்னு இவங்க இல்லைன்னா பாஜக தான். அதனால அந்த தொகுதியை விட்டு கொடுத்துடக்கூடாது. விஜயதாரணி வந்து அது மேல கண்ணா இருக்காங்க. வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத தாண்டி நிக்கிறதுக்கே இவ்வளவு சண்டை போட்டா காங்கிரஸ் எப்படி முடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. இது மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.